எங்களுடைய சர்வே மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டது, இப்போது 40% நாங்கள் இருக்கிறோம். இதுவரையிலும் சொல்லாத ஒரு வார்த்தை ஏன் இவர் சொல்லுகிறார் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஸ்டெர்லைட், இவர் ஆட்சியிலே முதலமைச்சர். 13 பேர்களை குருவிகளை சுடுவது போல சுட்டுக் கொண்டார்கள். அவர் நேரடியாக பார்த்தாரா? 100 நாட்கள் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு ஒரு அமைச்சர் சென்றிருக்கிறார்களா? இல்லை. இன்றைக்கு அதையும் இதையும் பேசிக் கொண்டிருக்கிறார், ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், இவர் முதலமைச்சராக இருக்கிற போது அப்போது சென்றிருக்க வேண்டும். 100 நாட்கள் நடந்த போராட்டத்திற்கு ஒரு அமைச்சர் கூட அங்கே சென்று பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இன்றைக்கு இவர் பேசுகிறார், அம்மாவுடைய தங்கி இருக்கிற கொடநாடு 2 கொலைகள் ஏற்பட்டதற்கு பிறகு காலையில் தான் எனக்கு தெரியும் என்கிறார் ஒரு முதலமைச்சராக இருப்பவர். அது மட்டுமல்ல, அது தனியாரிடம், அதற்காக நான் சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார். இவர் எத்தனை முறை அம்மாவிடத்திலே சென்றார் என்பதும் நமக்கு தெரியும். இவர் எப்படி முதலமைச்சரானார் என்பதும் நமக்கு தெரியும். எப்படி தவழ்ந்து வந்தார் என்பதும் நாடு தெரியும். அப்படி இருக்கையில் இவரை பற்றி பேசுவதற்கு அவரை பொறுத்தவரையிலும் அதற்கு தகுதி இல்லை என்பதைத்தான் அங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மாற்றத்தை விரும்புகிற, எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி விஜயால் மட்டும்தான் முடியும் என்பதை 2026 தீர்ப்பு வழங்க இருக்கிறது. அதை யாராலும் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஆட்சியில் பங்கு என விஜய் கூறிய போதும் கூட்டணிக்கு கட்சிகள் வராமல் இருக்கிறது. இந்த தேர்தலில் அவர் தனித்து விடப்பட்டார்னு பார்க்கலாம். பொதுவாக அந்த முடிவுகளை பொறுத்தவரையிலும் தலைவர் தான் அந்த முடிவுகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர நாங்கள் கருத்துக்கள் சொல்வது சரியாக இருக்காது. அவருடைய கட்சியில் இருப்பவர் பல பேர் பல கருத்துக்களை சொல்வதை போல நாங்கள் சொல்வதில்லை. தெற்கே இருக்கிறவனு சொல்லுவாங்க, வடக்கு இருக்கிறவனு சொல்லுவாங்க, டெல்டாவில் இருக்கிறவனு சொல்லுவாங்க. அந்த பழக்கம் எங்களுக்கு இல்லை. ஆகவே எங்கள் கட்டுப்பாடுகள் அங்கே இல்லை. யார் வேண்டாலும் பேட்டி கொடுக்கலாம். ஆகவே எங்களை பொறுத்தவரையும் தலைவர் என்ன சொல்லுகிறாரோ அதன் அடிப்படையில் எங்களுடைய பயணங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். எந்த கேள்வியாக இருந்தாலும் தெரிந்து அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறதே தவிர பல பேர் கருத்துக்களை சொல்கிறார்கள். தர்மாகூடர் வரையிலும் உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல. இதையெல்லாம் நான் சொல்லக்கூடாது என்னுடைய அளவில் இருந்து. எங்களை பொறுத்தவரையிலும் இவர் நாளை முதலமைச்சராவதை 2026 எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது.